பார்வையாளர்கள் தற்போது மேலப்பாளையம் டவுன் செல்லக்கூடிய தாமிரபரணி ஆற்று பாலத்தில் நம்ம நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இங்கே நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட இங்கே எதுக்கு நிற்கிறீங்க, என்ன விஷயம், என்ன ஏதுன்னு நம்ம கேட்கும். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. ராயல் அப்துல் காதர் பருத்தியார். தற்போது முகநூல் நண்பர்கள் பருத்தியார் என செல்லமாக அழைக்க விடுற ராயல் அப்துல் காதர் இங்கே நிற்கிறார். அவர்கிட்ட எதுக்காண்டி நிற்கிறீங்க, என்ன விஷயம் என்னன்னு கேட்கும். நண்பர்களே, நம்ம நிற்கக்கூடிய பகுதியை பார்த்தீர்கள் என்றால் மேலப்பாளையத்தையும் டவுனை இணைக்கக்கூடிய பிரதான பாலத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த பாலமானது ஏறத்தாழ 63 ஆண்டுகள் கட்டி இன்றோடு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி இந்த பாலம் கக்கன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த பாலத்தின் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 3 ஆண்டுகள் இந்த பாலத்தின் வேலையானது தொடர்ந்து அயராது நடைபெற்று முடிந்தது பின்பாக மேலப்பாளையத்தையும் டவுனை இணைக்கக்கூடிய பிரதான ஒரு பாலமாக அமைந்துள்ளது. இந்த பாலமானது ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்ட பெரும் வெள்ளத்தை தாங்கி கம்பீரமாக நிற்கக்கூடிய அந்த பாலம் இப்பொழுது நடைபெற்று முடிந்த இந்த பாலம் இப்பொழுது கடந்த மாதம் நடைபெற்று முடிந்த வெள்ளப்பெருக்கில் மிகவும் பெரிய அளவில் சேதமடைந்து ஏறத்தாழ 5 நாட்கள் 6 நாட்கள் இந்த போக்குவரத்து தடைபட்ட பொழுது இந்த பாலத்தினுடைய தன்மை என்ன என்பதை நாம் மக்களுக்கு உணர முடிந்தது. இந்த பாலம் அமைவதற்கு முன்பாக அங்கே பார்த்தீங்கன்னா தோணித்துறை என்று அழைக்கப்படும். தோணித்துறை என்பது மக்கள் சாதாரணமாக இந்த ஆற்று தண்ணீர் குறைவாக போகும்போது எளிதாக கடந்து செல்ல முடிந்தது. பின்னர் வெள்ளப்பெருக்கு காலகட்டங்களில் தோணியை கொண்டு அவர்கள் இங்கு இருந்து அங்கே செல்வதற்கு மிகவும் இடையூறாக இருந்த காலகட்டத்தினால் ஏறத்தாழ மக்கள் காலப்போக்கில் மக்கள் பயன்பாட்டிற்கு பாலம் தேவை என்ற முடிவெடுத்து இந்த பாலமானது மிகவும் பிரசிப்பட்ட பாலமாக நெல்லை மேலப்பாளையம் மற்றும் டவுனை இணைக்கக்கூடிய பாலம். இந்த பாலத்தை ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தினமும் நம் முன்னே கடந்து செல்ல முடிகின்றது. சொன்ன மாதிரி இந்த பாலம் கட்டி 62 வருடங்கள் ஆகிறது. 63 வருடங்கள் ஆகிறது. இதே தினத்தில் 1961 இதே தினத்தில் ஜனவரி 30ஆம் தேதி இதே தினத்தில் இந்த பாலம் பயன்பாட்டுக்கு வந்துள்ளதாக கல்வெட்டு மூலம் அறியப்படுகிறது. இதை பற்றிய சமூக ஆர்வலர்கள் தற்போது நம்ம இப்போ நிற்கக்கூடிய இடம் மேலப்பாளையம் நெல்லை மாநகரத்தை இணைப்பக்கூடிய தாம்போத்திய பாலத்தில் நம்ம இப்போது நின்றுட்டுருக்கோம். கடந்த 2023 டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தில் வெள்ளத்தில் ஒரு கடுமையான ஒரு சேதம் அடைந்த இந்த பாலம் இது இன்றைக்கி நம்ம ஏன் இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி வந்திருக்கோன்னா, இன்றைக்கி தான் இந்த அழகான இந்த பாலத்துடைய பிறந்த நாள். நம்மளுடைய வீட்டில் வாப்பா அம்மா பிள்ளைங்க ஃப்ரெண்டு நண்பர்களுக்கு பிறந்தால் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொண்டாடிருப்போம். ஆனால் இதை கொண்டாடுறதுக்கோ இன்றைக்கி யாருக்குமே நல்ல டைம் இல்லை. எல்லாமே இன்றைக்கி ஃபன் டைமில் இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள், பிரபலங்கள்லாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கி தாமிரபரணியில் சுலோச்சனா முதலியார் பாலம் இருக்குது. ஏன்னா அந்த பாலத்தை என்ன செஞ்சுருப்பாங்க, எல்லாருமே அதுக்கு பிறந்தநாள் 100 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே சமயத்தில் பழமை வாய்ந்த இந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கப்பட்ட இந்த பாலத்தை நம்ம இன்றைக்கி நினைவுகூர வந்திருக்க ஒரு கால சூழ்நிலை இருக்குது. அதுபோல் கடந்த மாதங்கள் ஏற்பட்ட அந்த வெள்ளத்தின் காரணமாக பல சேதங்கள் அடைந்த இந்த பாலத்தை 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த பாலத்தை என்ன செஞ்சுருக்காங்க, ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி இந்த பாலத்துடைய தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும். அந்த கொஞ்சம் சைடை பாருங்கள், இந்த பாலத்துடைய அந்த தூண் இருக்குது பாருங்கள், பில்லர். அந்த பில்லர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19 பில்லர். இந்த 19 பில்லரையும் ஆய்வு செஞ்சு அதில் நம்பர் எழுதியிருக்காங்க. எல்லோ கலரில் நம்பர் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கணும், அதை குறிப்பிட்டிருக்காங்க. அதுபோக 2023 இந்த நம்ம நண்பர் நிற்கிறத பாருங்கள், இந்த தண்ணி வீணாக போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் இந்த பாலத்தோடைய தன்மை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த மண் பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. புதுசாக ஒரு பாலம் கட்டுறதோ இல்லை ஒரு அரசு சார்ந்த ஒரு உயர்ந்த பில்டிங் கட்டும்போது அந்த மண் பரிசோதனை அரசு செய்வாங்க. அந்த மண் பரிசோதனை செய்கிற போது இந்த
இந்த இடத்துல வந்து 2023 வந்து பிப்ரவரி மாதம் இந்த பாலம் கட்டுறதுக்கு உண்டான வேலைக்கு வந்து இங்கே சீராய்வு பண்ணியிருக்காங்க, ஆய்வு பண்ணியிருக்காங்க. மண் பரிசோதனை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேட்டு போட்டிருக்காங்க. இந்த பாலம் கட்டுறதுக்கு 12 கோடி ரூபா எஸ்டிமேட்டு போட்டு பாலத்தை இப்போ பார்த்திங்கன்னா பாலம் வந்து ஒரு 7 மீட்டர் தான் இருக்கும். இது வந்து 10 மீட்ரு அகலமாகும். இதோட உயரம் வந்து சேம் அங்கேருந்து வரும்போது நீங்கள் நேரில் நினச்சோம் நேரில் நத்தத்தில் கொண்டு ஏறுற மாதிரி பாலத்தை வந்து உயர்வாக கட்டுறதுக்கு உண்டான பிளானிங் நடந்துச்சு. இது வந்து 2023 ஸ்கீம்லாம் போட்டுட்டாங்க. ஆனால் இப்போ வந்து கடந்த வெள்ளத்தில் சேதமடைஞ்ச பிறகு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மாவட்ட எம்எல்ஏ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து ஆய்வு பண்ணி இதை வந்து போட்டிருக்காங்க. மேலிடத்துல வந்து பாலத்தை கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கையில் பல்வேறு கோரிக்கைகள் கட்சிகள் எல்லாமே நினச்சிங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து இன்னும் வந்து பாலம் வந்து அதே நிலையில் தொடருது. எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. காரணம் என்னென்னா இதை ஆய்வு செய்கிறதுக்கும் இதை நேரடியாக களவு ஆய்வு செய்கிறதுக்கு மத்திய குழுவிலேருந்து என்ன செய்யணும், அவங்க வருவாங்க, வந்து ஆய்வு செய்து சேத மதிப்பிட்ட குறிப்பிட்ட பிறகு தான் மாநில அரசு என்ன செய்வாங்க, தங்களுடைய நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ மத்திய அரசு வந்து என்ன செஞ்சுருக்கு, கடந்த காலத்தில் பார்த்தா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அங்கே வந்து பண்ணாங்க, ஆய்வு செய்தாங்க, இதனுடைய சேதங்கள் விவரங்களை வந்து சேகரிச்சுட்டு போயிருக்காங்க. மேபி மாநில அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்குண்டான அந்த மதிப்பீட்டு தொகையும் கொடுத்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பாலங்களுக்குண்டான அந்த பாதிப்பு தொகை கொடுத்து மீண்டும் இந்த பாலத்தை எப்படி இப்போ நம்ம பார்க்குறோம் 60 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாலத்தை வந்து மன்னிச்சிருக்கோம் பார்த்துட்ருக்கோம். இன்று இந்த பாலத்துடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்கு இன்றைக்கி பாலத்துடைய பார்த்திங்கன்னா நம்ம மனசு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். இன்ஷால்லா இது வந்து மாநில அரசு விரைவுபடுத்தி இந்த பாலத்தை வந்து கட்டணுங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. விரைவாக இந்த பாலத்தை வந்து கட்டி இந்த மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் போக்குவரத்தில் செய்யக்கூடிய எல்லா மக்களுக்கும் இது வந்து பல்வேறு ஊருக்கு வந்து பயணமாகிற ஒரு முக்கியமான இந்த சிட்டியோட ஒரு முக்கியமான ஹார்ட் இடம் தான் இந்த பாலம், தாம்போத்திய பாலம். அதனால் மாநில அரசு விரைவாக செயல்பட்டு இந்த பாலத்தை கட்டக்கூடிய ஏற்பாடு வந்து விரைந்து செயல்பட்டால் நல்லதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கருத்து. அடுத்தபடியாக சமூக ஆர்வலர் ஹபீப் பாய், உங்கள் இந்த பாலத்தை பற்றி உங்களுடைய கருத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏற்கனவே இந்த பாலம் வந்து பெரியார் இருக்குது, திருமணமாக பெரியார் ஏற்கனவே நாசமாக தான் இருக்குது. இப்போ வெள்ளம் வந்த பிறகு ரொம்ப மோசமாகிட்டு இடிப்பேருங்க. ஒவ்வொரு இடியும் ஒவ்வொரு அடியுடைய முயற்சியும் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம பெரியாருடைய பாலம் வந்து இன்றைக்கி பிறந்தநாள். ஒவ்வொரு ஆளும் பிறந்தநாளையும் பாருங்கள் ரொம்ப கொண்டாடுவாங்க. ஒரு இடத்த பற்றியோ ஒரு இடத்த பற்றியோ ஒரு ஏரியா பற்றியோ இல்லை ஊரை பற்றியோ ஒரு சமூகங்களை பற்றியோ அதை ஞாபகப்படுத்தி என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு பார்ட்டி வைக்கிறது, ஏன்னா ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்துறது, இதெல்லாம் வந்து நான் இப்போ சமீப காலமாக இது அது ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அப்போ இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஜனவரி 30 இன்றைக்கி இந்த பாலத்துக்கு ஒரு பிறந்தநாள். இன்றைக்கி பிறந்தநாள் அன்றைக்கி இந்த ஒரு விழிப்புணர்வு இடிப்பேர் மூலமாட்டு இப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்துக்கிறது. அதில் நானும் பங்கெடுத்துக்கிறது என்னையும் ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. எனக்கு ஒரு பெரிய பிரமாண்டமாக தான் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சம்மந்தப்பட்டவங்க கண்டிப்பாக இது சம்மந்தமாட்டு முயற்சி எடுக்கிறதுக்கு மேற்கொள்கிறேன். இந்த பாலம் எவ்வளோ முக்கியம், அதை பற்றி? இந்த பாலம் ரொம்ப முக்கியங்க. இந்த பாலம் இல்லைன்னா மேலப்பாளையம் வந்து ஊரே இல்லை. ஏன்னா சுற்று வட்டாரங்கள் இதை தாண்டி டவுனுக்கு போகிறது, இந்த பாலம் வந்து அதாவது உதாரணமாக தரப்போ இருந்தால் நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கு இதயம் இருக்கும். அந்த இதயத்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த மேலப்பாளையத்துக்கு ஒரு இதய வடிவத்தில் இருக்க மாதிரி. ஏன்னா இந்த பாலம் வந்து ரொம்ப இதயம் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த இதயம் வந்து ஒழுங்காக ஓடினா தான் ரத்த ஓட்டம் எல்லாம் இருந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் இந்த பாலத்தையும் வண்டி போக்குவரத்துலாம் ஓட்டங்கள்லாம் இருந்தால் தான் அந்த பாலம் வந்து நிரந்தரமாக இருக்கும். அதனால் வந்து அந்த இதயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓட்டத்துக்கு ஏற்பாடுங்கிற சூழ்நிலையை உருவாக்குங்க. இந்த பாலத்தோடைய முக்கியத்துவம், வியாபாரிகள் இந்த பாலத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்க முக்கியத்துவத்தை பற்றி மிக அருமையாக இருதயத்தை ஓமையாக கொண்டு சூப்பராக சொன்னார். இந்த பாலம் எவ்வளோ முக்கியத்துவம்? என் பேர் மாரியப்பன். இந்த வழியாக எல்லா மக்களும் வந்து இருக்காங்க. வியாபாரிகள் எல்லோரும் போக்குவரத்து அதிகமாக இந்த இடம் இருக்கிறதுனால இப்பாலங்கள் மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து விரைவாக முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஓகே. இந்த பாலம் எவ்வளோ மக்கள் அதிகமான போக்குவரத்து உள்ள பாலமா எப்படி? ஆமாம், எவ்வளோ இந்த வழியாக எவ்வளோ மக்கள் போய் வந்துக்கிட்டு இருக்காங்க.
ரொம்ப நன்றி மாரியப்பன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த பாலத்துடைய முக்கியத்துவத்தை மிக சிறப்பான முறையில் கூறினார்கள். இந்த நல்ல தருணத்தில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.